அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் அதிகமான வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்து கிட்டத்தட்ட 178, அதாவது சிமெண்ட், ஸ்டீல், அலுமினியம், இப்படி ஒரு 178 இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு. கண்டிப்பா இது பிரமாதமான ஒரு பட்ஜெட். அதாவது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை முன்வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறது, இந்த பட்ஜெட்ல எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எவ்வளவு டிப்ளாய் பண்றாங்க ஃபண்ட்ஸை. அடுத்த பட்ஜெட்ல இந்த கண்டினியூட்டி, பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணது இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பட்ஜெட் வரப்போகுது. இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அதோட கண்டினியூட்டி எடுத்து அடுத்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல இல்லைன்னா அடுத்த பட்ஜெட்ல கண்டிப்பா நாடு வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கோம் சொல்ல முடியும். வெரி ஃபேவரபிள் பட்ஜெட் டு தி ஹவுசிங் இண்டஸ்ட்ரி ஆன் 2 counts. ஒன்று இந்த FDI நார்ம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. மெட்ரோ சிட்டிஸ் 65 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த கேட்டகரி, நான் மெட்ரோஸ்ல 50 லட்ச ரூபாய் வரைக்கும் அஃபோர்டபுள் ஹவுசிங் கேட்டகரி. ஸோ மிடில் இன்கம் குரூப் அண்ட் அப்பர் மிடில் இன்கம் குரூப் will be the biggest beneficiaries of this. நாமெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதால இந்த பட்ஜெட்டோடைய தாக்கத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். பட் இது எந்த அளவுக்கு பப்ளிக் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்ல போனா நிச்சயமா கிடையாது. ஒரு 50,000 ரூபாய் சேவிங் அந்த ஏடிசியில ஒரு பெனிஃபிட், அதெல்லாம் ஒரு பெரிய அட்ராக்டிவா இல்லை, கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சிக்னிஃபிகண்டா ரிசல்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கூட என்கொயரிஸ் இப்ப இல்லைன்றது என்னுடைய கருத்து. In this budget, with this new government, they have spoken about creating smart cities. As far as Chennai is concerned, just to name a couple of areas, let's say for example Ambattur, or Gindi, there is a huge parcel of land which is of SIDCO or other thing industrial land. 95% of those industries are sick, closed. So these kind of areas and pockets needs to be concentrated and looked upon by government, which are prime properties but dead. And also with this rights and REITs and FDI coming, our interest bearing for the developer will become low. So there will be more development happening, and people all will get houses. Everybody will get houses. That is the main idea of the government. Definitely a step in the right direction for salaried class to start looking at homes in terms of tax savings. ATC benefit has also been enhanced from 1 to 1.5 lakh. The principal component, typical home loan repay as the tenure goes forward, the principal component increases. So people who already taken loans, அவங்களுக்கு இது beneficial ஆகும். விலைவாசிகள் ஏறிட்டு போகுது. சிமெண்ட், ஸ்டீல், அது ஒரு பக்கம் மணல் கிடைக்கவில்லை. இது சம்பந்தமாக எந்த ஒரு ஒழுங்குமுறை ஆணையமும் அமைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். சிமெண்ட் விலைகள் தான் எல்லாம் தெரியும், கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு அவங்களுக்கு மனசு இல்லையா, என்ன காரணம்னே புரியல. அந்த பாயிண்ட் வரவே மாட்டாங்க எந்த கவர்மெண்டா இருந்தாலும். நுகர்வோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில முதல் பிரச்சனை அப்படிங்கிறது அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய லஞ்சம். இப்படி எல்லா இடங்களிலும் நீங்க லஞ்சமும் ஊழலும் இருந்தா ஒரு நுகர்வோருக்கு கனவு இல்லம்ங்கிறது எப்படி சாத்தியப்படும்? கனவு இல்லம் கிடைக்காம அவன் போனதற்கு பில்டர்ஸுக்கு ஒரு பங்கு உண்டுங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு கனவு இல்லத்தை 50 லட்சம் போட்டு ஒரு கனவு இல்லத்தை வாங்கிட்டாரு. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க கனவு இல்லம் எவ்வளவு உறுதியானதுன்னு உங்களுக்கு 1% தெரியுமா? ஒருத்தர் வாங்குறார் வீடு, வாஸ்து அப்படின்னு ஒரு மனதளவுல இருக்கிற இத துருவி பாக்குறாரு. 4 வாட்டி என்னோட பெட்ரூம் எந்த மூலையில இருக்கு, என்னோட கிச்சன் எந்த மூலையில இருக்கு, என்னோட இது எல்லாம் இருக்கு அத்துபடி. ஆனா ஒரு வீட்டுல உங்க வீடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டனா க்ளூலெஸ். தயவு செஞ்சு என்னோட இது என்னன்னா, நீங்க பில்டிங்கோட அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்க எப்படி நீங்க சிஎம்டி அப்ரூவல் பத்திரமா வச்சிருக்கீங்களோ அது கூடவே இதையும் சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஒரு குட் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கொடுத்தோம்னா டெஃபினட்டா he will be happy, and straight forward plans and the flashy designs we can do as an architect, but basic planning, just a small living room and then straightforward plans where you can reduce the columns, and of course when columns get reduced, your RCC structure, your cement content, the concrete thing work is being reduced. I have constructed a lot of buildings in Mumbai also, Chennai, Mumbai, Gujarat, all the places.
in spite of stringent Indian codal provisions, most of the buildings do not satisfy the requirements. For example, in Gujarat, during that earthquake, hardly any government building collapsed, whereas most of the private building collapsed. The reason for that was the government designers, they applied all the codes. Private builders, thinking that they are going to achieve economy, they did not even meet the minimum requirements. See, economy is not over-designed. அதாவது குறைந்தது வந்து 5 வருடம் அனுபவம் உள்ளவர் தான் பில்டிங் கட்டணும். ஒரு பில்டிங் கட்டினா கூட, ஒரு பில்டர் பில்டிங் கட்டினா கூட கட்டுமான துறையில இருக்கிற அனுபவம் உள்ள பொறியாளர் வச்சுதான் பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் பில் பாஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா கட்டுமான துறையோட வளர்ச்சி வந்து இன்னும் வேகமாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்து வேலை செய்ய வர்றாங்க, கூலி நிறைய இருக்கும் அப்படின்னு நினைச்சு வரலாம், அவங்க இதுல பொழைப்பு இல்லாம இங்க வரலாம், சீசன்ல கூட வந்துட்டு போகலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மெண்ட்டுக்காக ஒரு சட்டம் இருக்கு. 150 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் அங்க கையில பக்கத்துலயே வச்சிருக்கணும் அப்படின்றது. இவ்வளவு இது போக இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மெண்ட் ஆக்ட்ல இன்னொரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி ரெசிடென்சியல் அகாமடேஷன் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தரணும், ஃபுட்டுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. இந்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படுமானால் ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்க சந்தோஷமா வேலை செய்யறாப்புல ஒரு அழகான சூழ்நிலை ஏற்படுத்தலாம். ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் பில் 2013 இப்ப நீங்க சொன்னது அவ்வளவுலயும் ஆன்சர் இருக்கு. இத வந்து 4th June 2013 அன்னைக்கு ராஜ்யசபால இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எந்த பில்லுமே பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த பில்லு பாஸ் ஆகலன்னா காலாவதி ஆயிரும். இப்போ இது காலாவதி ஆயிருச்சு. அதுல பெனால்டி ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனுடைய பெனால்டி பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுவும் 10% of the estimated cost of the real estate project they will have to pay as fine என்றாங்க. சோ இந்த மாதிரி சில இதை கொண்டுருக்காங்க. அதுல கிரெடாய்க்கு சில ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு, நியாயமான ரெப்ரசன்டேஷன் தான், அதெல்லாமும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல அன்பார்ச்சுனேட்லி does not been addressed at all. Hopefully they will do it in near future. அதனால இந்த பில்லு வந்துச்சுன்னா நமக்கு மேஜர் போர்ஷன் வந்தா வந்து போறாது, அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது பார்க்கணும். நன்றி.